இன்னைக்கு வந்து நம்ம பே எனக்கு பேகே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக் காமிச்சிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் மாதம் கழித்து இன்னும் 2 பேக் தேவைலாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு 2 பேக் ஆட் ஆகிருக்கு. அதை தான் காமிக்க போகிறேன். இப்படி அதாவது ஒரு அப்சஷன் இருக்கும்ல, அது எப்படி உருவாகும் அப்படின்னு நீங்கள் என் சேனல்லேருந்து பார்த்துக்கலாம். என் பேகே பிடிக்காது அப்படின்னு இருந்து ட்ராவல் பண்ணி நிறைய 5-6 பேக்ஸுக்கு வந்திருக்கேன். பட் டிஸ்க்ளைமர், நிறையா ஷாப்பிங் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் வாங்காதீங்க, சேவ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். நீங்கள் போர் அடிக்கும் போது வீடியோ பார்ப்பீங்களா, அந்த மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி இதை வாங்கிக்கோங்க. பயங்கரமாக செலவு பண்ணாதீங்க, அதை சொல்ல வந்தேன். பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் ஒரு இம்பல்சிவ் பர்ச்சேஸில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து மேக்ஸில் வாங்கினது. தொட்டால் அப்படியே வலுவலுன்னு இருக்கும். அந்த ஃபீலிங்காக வாங்கினேன். கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்கூட்டி ஓட்டும்போது இதை நான் ஃபுல்லாக இப்படி எடுத்தேன்னா என்னால் வந்து இப்படி போட முடியல. சைடில் ஸ்லிங் பேக் மாதிரி போட முடியல. ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன். ஸ்லிங் பேக் மாதிரி போட முடியும் அப்படின்னு நினச்சிட்டேன். வண்டி ஓட்டும்போது இது விழுந்துகிட்டே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் இதை நான் யூஸே பண்ணுறதில்ல, அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிஃப்டாக ஒரு பேக் வந்துச்சு. நம்ம எப்படி வாங்கணும்னு நினைக்கும் போது தானாக வரும்ல சில விஷயங்கள், அந்த மாதிரி இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுவுமே வந்து தொட்டோம்னா வலுவலுன்னு இருக்கும், கொஞ்சம் குஷனியாக ஃபீல் ஆகும். உள்ள மிடில் ஒரு ஜிப் இருக்குது, சைடில் ஒரு ஜிப் இருக்குது. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நான் இன்னும் யூஸே பண்ணல. ஏன் தெரியுமா? எனக்கு கையில் எதுவுமே வச்சுக்க பிடிக்காது. இதுனா நம்ம இப்படி கையிலேயே வச்சுட்டு இருக்கணும் ஹோல் டேவும். எனக்கு வந்து ஸ்லிங் பேக் மாதிரி போட்டால் அப்படியே அது கிடக்கும், நம்ம பாட்டுக்கு கேர் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள். பாஸியாக ஃபீல் ஆகுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதை அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் ஆல்சோ இது கிஃப்ட், அதனால வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டும் ஒரு கிஃப்ட்டு. இதுதான் வந்து நான் டெய்லி அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கேன். இந்த பேக் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீளமாக ஸ்லிங்கும் இருக்குது. ஸோ வண்டியில் ஓட்டும் போதும் சரி, இல்லை எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் மேட்ச் ஆகுது. அதனால் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஜிப் தான் இருக்கும். உள்ள என்னோடய பர்ஸு குப்பைகள்லாம் கிடக்குது. பின்னாடி வந்து காயின்ஸ், பர்ஸ், அவ்வளோதான். இந்த ஸ்லிங்கை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம இப்படியும் பிடிச்சிக்கலாம். பட் அதான் நான் சொன்னேன் இல்லை, கையில் பிடிக்க எனக்கு பிடிக்காது. அதனால் இதை நான் டிசைனாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குள்ளே வந்து ஃபோனு, சன்கிளாஸ், பர்சஸ், அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில ஐட்டம்ஸை பார்த்தா இது இப்போ தேவைப்படலை, பட் இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருக்கே, அதனால் வாங்கியே ஆகணுமே, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். ப்ளஸ் இது காசும் கம்மியாக இருந்தது. இந்த ஸ்கொயர் பாக்ஸ், அஃபிஷியலாக ஒரு ட்ரிப்பு பெங்களூருக்கு போயிருந்தேன். அப்போ என்னோட கலீக் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் பார்த்தா நான் வந்து நல்லா அப்படி தோணும். அன்றைக்கி அவள் வச்சுருந்தது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அப்போ சும்மா ஷாப்பிங் போயிட்டு விஷால் மார்ட்டில் பார்க்கும்போது இது 250 சம்திங் என்னமோ போட்டு இருந்தது. இதோட இப்போ சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இது இல்லை, நேர்லேயுமே அது ப்ரீமியமாக ஃபீல் ஆச்சு. 250க்கு ப்ரீமியமாக ஃபீல் ஆகுற அளவுக்கு நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் இது இன்னும் யூஸே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 or 2 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். இதுவுமே ஸ்லிங் பேக் மாதிரி. உள்ளே வந்து இது க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கணும்னா ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே இருக்குது. ஆனால் இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்க முடியாது. ஃபோன், ஒரு பர்ஸ், அவ்வளோதான். ஒரு பேக் வச்சுட்டு இருந்த ஆஷா வந்து இப்போ 4 பேக் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த பேக்கோட லிங்க்லாம் என்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து எதுவுமே ஆன்லைனில் வாங்கலை, கிஃப்டாக வந்தது, அப்புறம் கடையில் வாங்கினது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால லிங்க் இல்லை, மன்னித்து விடுங்கள். See you in the next video. Bye.